ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. அண்ட் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய, பெரிய, பெரிய ஹாய். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் சாரி. ஏன்னா கொஞ்சம் அதிகமா ஒர்க் இருக்கிறதுனால அண்ட் வீட்டுக்கு நைட் லேட்டா ரீச் ஆகுறதுனால என்னால கன்டினியூஸா போட முடியல. எடுத்து வச்சிருந்தாலுமே எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்றதுனால தான் என்னால டிலே ஆயிட்டே போயிட்டுருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. பட் நம்ம அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்ல. அதனால நான் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். அண்ட் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் உங்க சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எஸ், மறுபடியும் நான் வீக்கெண்ட் விலாகோட வந்துட்டேன். அண்ட் விலாக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட ஆசைய யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபர்மேட்டிவ விட லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்ளோ ஆசையா இருக்கும் நானும் இந்த மாரிலாம் பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ். ஸோ அம்மா வந்து டெய்லர் ஆக்சுவலி. ஸோ அம்மாக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட்டா தைக்க வேண்டியதா இருந்ததுனால, என்ன வந்து மாவு அரைக்கிறதுக்காக ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. அது அடை மாவு. எப்பவுமே நார்மலா தோசை சுட வேண்டாம், டிஃப்ரெண்ட்டா செய்யலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அம்மா சொல்ல சொல்ல மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து, கரெக்ட்டா போட்டு வச்சுட்டேன். அண்ட் அடையுமே அவுட்கம் ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. எனக்கே அன்எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் இந்த டேல நான் குக் பண்ண நெறைய இது அன்எக்ஸ்பெக்டடா சூப்பரா வந்திருந்துச்சுன்னு உங்க கூட எல்லாமே ஷேர் பண்றேன். அண்ட் அது சாட்டர்டேன்றதுனால சைட் பை சைடு என்னோட கிளாஸஸும் போயிட்டுருந்துச்சு. அண்ட் இப்போ கொஞ்சம் முடிக்கிற ஸ்டேஜில இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருக்க போகுது இன்னும் அப்கமிங் மந்த்ஸு. ஏன்னா நெறைய விஷயங்கள்லாம் சுத்தி நடக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா தான் இருந்தாகணும். ஆஃப்டர்நூன் லஞ்சுமே நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் குவிக் ரெசிபியான லஞ்ச் தான். டிஷ்ஷ கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இத சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இத நான் சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்வியும் படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யவும் செய்றேன். ஸோ உங்க யாருக்காச்சும் உங்க ஊர் சைடு இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்க. ஸோ தட் நான் தெரிஞ்சுப்பேன் இதோட கரெக்ட்டான டிஷ் இல்ல ரெசிபி என்ன? இல்ல நான் பண்ணது கரெக்ட்டா அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில அரைச்சுக்கிட்டேன். அந்த தேங்காய் ஆல்ரெடி துருவி வச்சிருந்தேன். ஸோ தேங்காவ போட்டு அரைச்சு வச்சத எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பில. அன்னைக்கு கொத்தமல்லி காலியானதுனால நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்ல கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி பெசஞ்சு நெய்யோட சாப்பிட்டா சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி இந்த ரெசிபிலாம் இந்த மாரிலாம் பிடிக்காது. எனக்கு என்னவா இருந்தாலும் சாப்பாடு, குழம்பு அந்த மாரி தான் பிடிக்கும். பட் இது வந்து வேற லெவல்ல எனக்கே ஃபீல் ஆச்சு. சுட சுட சாப்பாடோட நெய் ஊத்தி சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்க ஊர்ல இது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. லைக் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா இது? அப்படின்ற மாரி ஷேர் பண்ணுங்க. நான் இது Instagramல தான் ஆக்சுவலி பார்த்தேன். நல்லா இருந்ததுனால சரி குவிக் ரெசிபி நம்பளும் பெருசா ஸ்டவ்வெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, சுட சுட சாப்பாடு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க உருண்டைங்கள வச்சு, அதுக்கு மேல நெய் ஊத்தி சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் நீங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் இது கூட நான் வந்து சைட் டிஷ்க்கு சரி அப்பளமாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி அப்பளத்த சுட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த நெய் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோல வீட்லயே செஞ்ச நெய் தான். அதுதான் நாங்க யூஸ் பண்றோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பெசஞ்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் இதுதான் நான் வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் நீங்க இத ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் இந்த மாரி குவிக் ரெசிபீஸ் வேற ஏதாச்சும் இருந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நான் சாட்டர்டேஸ்ல எப்பயாச்சும் குக் பண்ணும்போது நான் அத ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் அன்னைக்கு ஒரு வீடியோல ரூம் டூர் காட்ட சொல்லியிருந்தீங்க. அண்ட் நான் ரூம் டூர் காட்டுற அளவுக்கு என் ரூம்ல ஆக்சுவலி ஒண்ணுமே இருக்காது. பட் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாரி ஏதாச்சும் குட்டி ரூம எப்படி நீ அழகா டெக்கரேட் பண்ற? டெக்கரேட் இன் த சென்ஸ் எப்படி எஸ்தெட்டிக்கா நீட்டா வச்சுக்கிற? அண்ட் எந்த மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு ரூம எப்படி அ பண்ணலாம்? அப்படின்ற மாரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு சிலது ஆர்டர் பண்ணேன். பட் அது செட் ஆகல. சரி நம்ம வீட்ல இருக்கிறத வச்சே எப்படி பண்ணலாம்? அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ சூன் சூன் அதுவே நான் ஒரு வீடியோவா போடுறேன். என்னோட ரூம் டூர் குட்டி ரூம் டூர் தான். பட் நான் அத எப்படி மாத்தியிருக்கேன் அப்படின்றத நான் உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அண்ட் மத்தியானம் போல ஆஸ் யூசுவல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. "அப்பா பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓடி வா" அப்படின்ட்டு. ஸோ குடு குடு குடுன்னு ஓடி போய் பானிபூரி சாப்பிட்டு வீட்ல இருக்க எல்லாருக்குமே நான் டீ போட்டு குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் கைஸ் என்ன பார்த்தா வீட்டு வேலை செய்ற மாரி தெரியாது. பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். ஆனா சம்டைம்ஸ் நான் மறந்துருவேன். டயர்ட்ல அப்படியே படுத்துருவேன். பட் 90% ஆஃப் டைம் அம்மா பிஸியா இருக்கும்போது நான் கண்டிப்பா செய்வேன். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் பிஸி ஆயிருவாங்க. அதனால நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி குடுப்பேன் அவங்களுக்கு. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி நான் நல்லா டீ போடுவேன் அப்படின்றதுனால, நானே டீ போட்டு குடுத்து அந்த டே அப்படியே போச்சு. அண்ட் ஈவினிங் போல நானு, அப்பா சாட்டர்டேனாலே உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து கோவிலுக்கு போவேன் அப்படின்ட்டு. பட் நான் இதில வந்து பெருசா கோவில் கவர் பண்ணல. ஏன்னா எல்லா வீக்கும் உங்களுக்கு தெரியும் நான் போயிட்டு வருவேன் அப்படின்றது. ஸோ ஈவினிங் போல போயிட்டு வந்து ஜாலியா இருந்துச்சு.
கஷ்டங்கள் வந்து போக தான் செய்யும். ஆனா, அந்த கஷ்டத்த தாண்டி நம்ம எப்படி வாழ்றோன்றது தான் வாழ்க்கையே. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ, எல்லாருக்கும் இருக்கும். அப்படியே நம்பள ஒரு ஃப்ளோல போக வேண்டியது தான் லைஃப்ல. எல்லாருக்கும் எல்லாமே நம்ப கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா, அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ, அந்த மாரி தான். அண்ட் கோயிலுக்கு போயிட்டு அழகா சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டேன். அண்ட் காலையில ஊற வச்சிருந்த மாவு வந்து நல்லா ஊறி இருந்துச்சு. அம்மா எடுத்துட்டு வந்து மிக்ஸியில போட்டு அரைச்சு ரெடி பண்ண சொன்னாங்க நைட் டின்னருக்கு. ஸோ, அன்னைக்கு கம்ப்ளீட் டேவே எனக்கு இப்படி தான் போச்சு. சமைச்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, என்னோட எம்டெக் கிளாஸஸ் பார்த்துட்டு, இந்த மாரி கொஞ்சம் யூடியூப் வேலைலாம் பார்த்து, அப்படியே போச்சு ரொட்டீன் லைஃப் மாரி. ஸோ, கண்டிப்பா உங்களுக்கும் வாரத்தில 1 நாளாச்சும் லீவ் இருக்கும். ஸோ, அந்த மாரி டைம்ல நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ, மீன் டைம் நான் வந்து இப்படி தான் என்னோட டேவ ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தேன். இன்னைக்கு ஃபுல் டேவே அப்படியே ஒரு பக்கம் எம்டெக் கிளாஸ், இன்னொரு பக்கம் குக்கிங்கு, இன்னொரு பக்கம் குவிஸ் அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் ஒரு பக்கம் நானே சமைச்சுட்டு, ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்? கன்டென்ட் ரெடி பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு ஃப்ளோல தான் போயிட்டுருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா நெறைய இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸோட உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறேன். ஏன்னா, ரொம்ப நிஜமாவே ஃப்ராங்க்கா கொஞ்சம் ரிஸ்க்கா தான் இருக்கு எனக்கு எல்லாத்தையுமே ஒரே டைம் பேலன்ஸ் பண்றதுக்கு. பட் நான் பண்ணி தான் ஆவேன். நான் ரிஸ்க்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏன்னா நான் புடிச்ச விஷயத்த பண்றதுக்காக நான் கஷ்டம்ன்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அவ்வளோதான். அதனால தான் நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டுருக்கேன். மத்தபடி ஐ அம் ஃபைன். நான் ஹாப்பி தான். வீடியோஸ் போடுறது கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் அன்னைக்கு நைட்டு நான் பண்ணியிருந்த சட்னியுமே ரொம்ப புதுசான சட்னி தான். லைக் எப்பவுமே நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் நம்ம வெல்லம் ஆட் பண்ண மாட்டோம். ஆனா, அன்னைக்கு நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா, அடை வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லைக் அ ஒரு மாரி சாஃப்ட்டா இருந்ததால, சரி ஸ்வீட்டோட வச்சு சாப்பிட்ற மாரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி பார்த்தேன். பட் அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாரி காரமும் லைக் மொளகாவும் நான் ஈக்குவலா போட்டதுனால பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்ல. ஸோ நல்லாவே வந்திருந்துச்சு. ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்கா வந்திருந்துச்சு. ஏன்னா, புளி வந்து பழைய புளி. நாங்க பழைய புளி தான் மேக்ஸிமம் ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால கொஞ்சம் கலர் மட்டும் டார்க் ப்ரவுனா இருந்துச்சு. கொஞ்சம் ரெட் காஷ்மீரி சில்லி போட்டிருந்தா கரெக்ட்டா மேனேஜ் ஆயிருக்கும். பட் நாங்க சரி ஓகே நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்ற மாரி நான் மேனேஜ் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சோனே சாட்டர்டே நைட் ஆனாலே நான் கண்டிப்பா ஆயில் வைப்பேன். ஒரு வீடியோல கேட்டிருந்தீங்க, "நீ எண்ணெயே வைக்க மாட்டியா தலைக்கு?" அப்படின்னு. நான் வாரத்தில 2 நாள் எண்ணெய் வைப்பேங்க. ஒண்ணு அது வெட்னஸ்டே நைட்டு, இன்னொன்னு சாட்டர்டே நைட்டு, இல்லைனா சண்டே நைட்டு. ஸோ, கண்டிப்பா 2 டைம்ஸ் ஆயில் கண்டிப்பா வச்சுருவேன். அண்ட் ஆஃபீஸ்க்கு நெறைய வாட்டி ஃப்ரீ ஹேர்ல போறதுனால ரொம்ப ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுது. முன்னாடி இருந்த விட இப்போ நெறையவே ஹேர் ஃபால் ஆகுது. பட் நான் அத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அட்லீஸ்ட் நான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால என் முடி தலையில இவ்ளோ முடியாச்சும் இருக்கு. இல்லைனா அதுவும் போயிருக்கும். ஸோ, இப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் சண்டே வந்து ஃபுல் ஃபேஸ் பேக், ஹேர் பேக் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருவேன். அப்கமிங் விளாக்ஸ்ல நான் கண்டிப்பா அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னு. ஸோ, ஒரு டேவாச்சும் உங்களுக்கான டேவா அது இருக்கணும். செல்ஃப் கேர் டேவா இருக்கணும். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணிட்டு, உங்கள நீங்க கேர் பண்ணிட்டு, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பார்த்து, சாப்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போய் இல்ல எதுவுமே பண்ண வேணாம். நீங்க ரூம்குள்ளேயே இருந்து உங்களுக்கு புடிச்சத மட்டும் பாருங்க. படம் பாருங்க. ஸோ, அந்த மாரி உங்களுக்கான டேவ நீங்க தான் எடுத்துக்கணும். யாருமே வந்து குடுக்க போறது கிடையாது. கண்டிப்பா லைஃப்ல எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி நம்பள நம்ப பார்த்துக்கணும்ல. லைஃப் இப்படியே போயிடாதுல்ல. ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். நல்லா ஆயில்லாம் வச்சுட்டு வீட்ல இருக்க எல்லாருக்குமே நான் வந்து தோசை சுட்டு குடுத்தேன். வேற லெவல்ல வந்திருந்துச்சு. அண்ட் இந்த மாரி புது புது ரெசிபி ட்ரை பண்ணி அது அவுட்கம் நல்லா வரும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேற. ஸோ ரெகுலரா எப்பவுமே மண்டே டூ ஃப்ரைடே அம்மாவே சமைப்பாங்க. ஸோ சண்டே ஆனா நான்வெஜ் அண்ணா எடுத்து சமைப்பா, இல்ல அப்பா சமைப்பாங்க. ஸோ சாட்டர்டே ஒரு நாள் தான் நானும் அதில இந்த மாரி குட்டி குட்டி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் நான் சாட்டர்டேஸ் மட்டும் தான் பண்ணுவேன். சண்டேஸ் மோஸ்ட்டா அண்ணா, அப்பா கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் வீக் டேஸ் ஃபுல்லாவே அம்மா தான். 3 டைம்ஸும் அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் குடுக்குற மாரி இருக்கட்டுமே அப்படின்ட்டு, நான் சாட்டர்டே ஃபுல் டே இந்த மாரி குக்கிங்லாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சது, என்னால முடிஞ்சது நான் பண்ணேன். ஏன்னா, பேரலலா ஒர்க்ஸ் போயிட்டு இருந்ததுனால, அம்மா வந்து "சிம்பிளா பண்ணு போதும், இருக்கிறது 4 பேர் தான். சிம்பிளா சாப்பிட்டுக்கலாம்." அப்படின்ற மாரி சொன்னதுனால, நான் இந்த இதெல்லாமே ப்ரிஃபர் பண்ணேன். அண்ட் எவ்வளோ பேர் வீட்ல நைட்ல டிஃபன் மட்டும் தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. எங்க இதுலலாம் அப்படி கிடையாது. லைக் எங்க ஊர் சைட்லாம் நாங்க ரைஸுமே நைட்ல சாப்பிடுவோம். எனக்கு யூசுவலா ரைஸ் நைட்ல சாப்பிட்டாலே பிடிக்கும். எனக்கு ரைஸே ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ விட. அண்ட் சில பேர் வந்து ரைஸ் நைட்ல சாப்பிட மாட்டாங்க. அது சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படி பழகியிருப்பாங்க. ஸோ உங்க ஊர்லலாம் எப்படி அப்படின்றதையும் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்னைக்கு அந்த அடைய சட்னியோட வச்சு, வெங்காயம் வச்சு மத்தியானம் செஞ்ச தேங்கா அந்த இத வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நான் தான் அண்ணாக்கு, அம்மாக்கு எல்லாருக்குமே செஞ்சு குடுத்தேன். அண்ட்
அண்ட் இப்படி தான் சாட்டர்டே என்னோட வீக்கெண்ட் போச்சு. அண்ட் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஆக்சுவலி வெனஸ்டேவே வந்துருச்சு. ஸோ எஸ், எனக்கு கன்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. மேபி ஏன்னு தெரில, மேபி உங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இல்லை என்னன்னு தெரியல. சரி, ஓகே. நம்மளுக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை வச்சுட்டு நம்ம மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கணும் அப்படின்றது யோசித்து உங்கள் கூடலாம் நான் இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் நல்லா. எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணால் ஆக்சுவலி உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னோடய மோட்டிவேஷனே. எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகிறேனோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் பார்த்துட்ருப்பேன். இவ்வளோ பேருக்கு நம்மள பிடிச்சிருக்குல்ல, நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு. அண்ட் இது எவ்வளோ பேர் இந்த பாட்டை கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது அன்றைக்கி சன் டிவிலையோ கேடிவியில் ஓடிட்டுருந்துச்சு. ஸோ இந்த பாட்டை கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், அந்த டே அப்படி தான் போச்சு. அண்ட் ஃபைனலாக அப்பா ஃபங்க்ஷன்லேருந்து வந்தோடனே நான் செஞ்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. அண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக நம்ம வீட்டில் நம்ம என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அது இல்லைனாலும். பட் அன்றைக்கி நல்லாவே இருந்துச்சு. அப்பாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.